நீங்கள் இன்ஸ்டாகிராமில் க்ரோ ஆகணும்னு நினச்சிக்கிட்டா இந்த 3 டைப்பான கண்டென்ட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லார பிரச்சனையும் தான், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணும்போது அது வைரல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வைரல் ஆகணும்னு நினச்சிக்கிட்டா இந்த 3E கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதலாவது E வந்து எஜுகேஷனல், அதாவது வந்து சம்திங் நீங்கள் டீச் பண்ணுற மாதிரி டியூட்டோரியல், ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஆட்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களோட வீடியோஸை வந்து அதிகமாக பார்ப்பாங்க, அதிகமாக சேவ் பண்ணி வைப்பாங்க, அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட க்ரோத்துக்கு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது E வந்து எமோஷனல், அதாவது வந்து சம்திங் லைக் POV, அப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் வின் பண்ணுற மூமெண்ட்ஸுகள், ஸோ உங்களோட பர்சனல் எமோஷனல் மூமெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணும். ஸோ அதுவும் வந்து ஆக்களை வந்து அவங்க லைக் இது நான் என்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதன் மூலமும் நீங்கள் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மூன்றாவது என்டர்டெயின்மெண்ட். ஸோ இது வந்து பியூர் ஃபன் எடிட், அதாவது வந்து என்ன சொல்ல ஹியூமர், ஜோக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ஃபன்னாக செய்கிற விஷயங்கள், ஸோ அதுகள் நீங்கள் ஷேர் பண்ணணும். அது வந்து ஆக்களை வந்து பார்க்க வைக்கும், சிரிக்க வைக்கும். ஸோ அதன் மூலமாக நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸில் பார்ப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் 3E கண்டென்ட்டை வந்து ஃபாலோ பண்ண, அதாவது இந்த 3E வந்து ஒழுங்காக நீங்கள் பிளான் பண்ணி போஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சோஷியல் மீடியாவில் பயங்கர குரோத்தை நீங்கள் பார்க்க முடியும்.